அடுத்ததாக தினசரி தியானம் ஒலிக்குறுந்தகடு வெளியீட்டு நிகழ்ச்சி. நம் வாழ்க்கையை வளப்படுத்தவும், வாழ்வில் ஞான ஒளி வீசிடவும், வாழ்வின் நடைமுறை சிக்கல்களை தீர்க்கவும் திருக்குறளைப் போல ரத்தின சுருக்கமான சுவாமி சித்பவானந்தரின் வார்த்தைகள் கர்ணனின் கவசகுண்டலங்கள் அவனை காத்தது போன்று நம்மை காக்கும். காலச்சக்கரம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர வளர அதற்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் நமது ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் இதுவரை புத்தக வடிவிலிருந்த தினசரி தியானத்தை இப்பொழுது ஒலி வடிவில் ஒலி குறுந்தகடாக வெளியிடுகிறது. மாடர்ன் மேன் ஹாஸ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். இவ்வேகமான வாழ்க்கை பயணத்தில் மனிதனுக்கு படிக்கக்கூட நேரமில்லை. இந்த ஒலி குறுந்தகட்டினை நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ பயணித்துக் கொண்டோ கூட கேட்கலாம். சுவாமி சித்பவானந்தரின் அமரத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரி முன்னாள் துணை முதல்வர் டாக்டர் ஆர் இளங்கோ அவர்கள் தன் இனிமையான குரலிலே பதிவு செய்துள்ளார்கள். இப்பொழுது இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளரும் சுவாமி சித்பவானந்தரின் அருட்சீடருமாகிய சுவாமி ஓங்காரநந்தர் அவர்கள் தினசரி தியான ஒலிக்குறுந்தகட்டை வெளியிட உலக சமுதாய சேவா சங்கங்களின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது வெளியீடு செய்த இவ்வொலி குறுந்தகடு மண்டபகம் முகப்பில் விற்பனைக்கு உள்ளது. விலை மதிப்பிட முடியாத இந்த ஞான பொக்கிஷம் DVD மற்றும் ரூபாய் 20க்கும், தினசரி தியானம் புத்தகமும் DVDயும் சேர்த்து ரூபாய் 50க்கும் கிடைக்கும். ஆர்வமுள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி சித்பவானந்தர் 200 புஸ்தகத்துக்கு மேல எழுதியிருக்கார். ஆனா எல்லா புத்தகங்களிலும் இந்த சின்ன புஸ்தகம் வெரி ஹேண்டி, இந்த பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். தினசரி தியானம் ரொம்ப ஸ்பெஷல். இது பிரசித்தி பெற்றது. என்ன அப்படி இதுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த சின்ன புஸ்தகத்துல சுவாமி சித்பவானந்தர் விவேகானந்த சுவாமி தன்னுடைய சீடர்களிடம் என்ன ஒரு பணியை கொடுத்தாரோ அந்த பணியை சுவாமி சித்பவானந்தர் இந்த புஸ்தகத்தில் செஞ்சிருக்கிறாங்க. நமக்காக, தமிழகத்தின் மக்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. 200 புஸ்தகங்கள்ல தினசரி தியானம் மட்டும்தான் 4,80,000 பிரதிகளுக்கு மேலே அன்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சத்தை இப்போது டச் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த புத்தகம். சுவாமி விவேகானந்தரின் மகா சமாதி இன்றைக்கு முக்தி அடைந்த நாள். 39 வருஷம் 5 மாசம் 24 நாட்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்து அவரது குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு கொடுத்த அந்த பணியை அவர் பல ஆண்டுகளாக தவம் ஏற்றி அந்த அருள் பிரசாதத்தை சுவாமி விவேகானந்தர் கையில கொடுத்து, இத பாரத தேசத்து மக்களுக்கு கொடு இன்னும் சொல்லல, வங்காளத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுன்னு சொல்லல, யூ கிவ் இட் டு ஹியூமனிட்டி, இதை மனித இனத்திற்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த காரணத்தினால சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றார்னா, தன்னுடைய கடைசி கட்டத்தில் சீடர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறார். நம்ம இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள், நம்ம வேதாந்த கருத்துக்கள், நமது கலாச்சாரத்தினுடைய பொக்கிஷங்கள் அவையெல்லாம் முடங்கி போய்விடக் கூடாது. அவர் அடிக்கடி சொல்வார், அது இருண்ட குகையிலும் அடர்ந்த காடுகளிலும் பூட்டி வைக்கப்பட்ட புத்தகங்களில் மட்டும் இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் அது போய் சேர வேண்டும். இட் should go to the people who are living in the hut. குடிசையில் இருக்கிறவனுக்கு போகணும். கடலிலும் ஏரியிலும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறானே அந்த சாமானியன், அவனுக்கு போக வேண்டும். சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்களே குழந்தைகள், அவங்களுக்கும் போகணும். யாருக்கு இந்த விஷயம் போய் சேரணும் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் அதை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மொழியில மொழிபெயர்க்கணும். எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்றதுக்கு கூட கண்டிஷன் போடுறார் விவேகானந்த சுவாமி. அந்த கண்டிஷனை சுவாமி சித்பவானந்தர் இதுல பூர்த்தி பண்ணி இருக்கிறார். என்ன கண்டிஷன்? வேதாந்த கருத்துக்கள் எளிமையாக சொல்லப்பட வேண்டும், சுலபமா இருக்கணும், எல்லாராலையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், எல்லாருக்கும் புரியக்கூடிய எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும்.
It should be easy, simple. First condition, popular. ஜனரஞ்சகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எடுத்துக்காட்டு சொல்லணும். இரண்டாவது கண்டிஷன், இந்து மதத்தை இப்படி ரொம்ப லைட்டா பேசிட்டே போக கூடாது. விவேகானந்தர் சொல்றார், அதுக்கு ஒரு சீரியஸ் சைடு இருக்கு. சீரியஸ் சைடு, செழுமையான கருத்துக்கள் அதுல இருக்கின்றன, கருத்து செறிவு அதுல இருக்கு, அதையும் நாம் காண்பிக்கணும். படித்தவர்கள், சான்றோர், வேதத்தை கற்று உணர்ந்தவர்கள் அதை விவாதம் செய்யும் அளவிற்கு கருத்து வலிவு அதிலே இருக்கணும். இட் should be the subject matter for the highest minds of this world. ரெண்டு கண்டிஷன், சுலபமா இருக்கணும், ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும், கருத்து செறிவு அதுல இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறாரு சுவாமி விவேகானந்தர். உயிரோட்டமாக இருக்க வேண்டும், லிவிங் அண்ட் போயட்டிக், கொஞ்சம் கவிதை நயம் அதுல இருக்கணும் சுவாமி சொல்றாங்க. 5 முடிஞ்சது. 6வது கண்டிஷன் சுவாமி விவேகானந்தர் போடுறது என்ன அப்படின்னாக்கா, சொல்ற விதத்துல சொன்னோம்னாக்கா நம்ம இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் ஒரு குழந்தைக்கு கூட, இப்ப ஒரு குழந்தைங்க வந்தது இல்லையா, இந்த டிவிடியை எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட கொடுத்தது இல்லையா, அந்த குழந்தை கூட நம்ம வேதாந்த கருத்துக்களை சொல்ற மாதிரி சொன்னோம்னாக்க புரியணும். ஈவன் a child may grasp it. சுலபமாக இருக்க வேண்டும், ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும், கருத்து செறிவு இருக்க வேண்டும், அடுத்து உயிரோட்டமாக இருக்க வேண்டும், அதற்கு அடுத்தது அதுல கவிதை நயம் இருக்க வேண்டும், குழந்தை கூட அதுல ஈஸியா புரிஞ்சுக்கணும். 6 கண்டிஷன் சுவாமி சித்பவானந்தர் அதை செஞ்சிருக்கிறார். வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு ஒரு கருத்து, 2 நாள் சேர்த்தே எழுதியிருக்கிறாங்க. 367 விஷயங்கள். நம்ம கலாச்சார பொக்கிஷங்களை நம்ம சாமி 367 வித்தியாசமான ஆங்கிள் பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் சொன்ன ஒரு விஷயம் அடுத்த நாள் அவர் சொல்லல. ஒரு நிமிஷம் 30 செகண்ட் தான் ஒரு செய்தி. ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி 1960 சுவாமி சித்பவானந்தர் இதை வெளியிடும் போது ஒருவேளை அவருக்கு அப்ப தெரியுமோ என்னமோ, இனி ஃபியூச்சர்ல உலகமே ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, சாரி நிறைய இடத்துல இன்ஸ்டன்ட் மேரேஜ், இன்ஸ்டன்ட் டிவோர்ஸும் ஆயிடுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் படிப்பதற்கு நேரமே இல்லை, ரொம்ப பக்கம் எழுதுனா கேட்க மாட்டாங்க. அதனாலதான் சாமி ஒரே ஒரு பக்கம் நம்ம வேதாந்த கருத்தை ரொம்ப சுருக்கமா கொடுத்திருக்கிறாங்க. 367 வித்தியாசமான கோணங்கள்ல. விவேகானந்த சுவாமி அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம வேதாந்த கருத்துக்கள் ஒரு ஆம்சேர் வேதாந்தமாக இருக்கக்கூடாது. ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்துகிட்டு ஹிந்து பேப்பர் படிச்சு ஒரு கப் காஃபி இப்படி சிப் பண்ணிக்கிட்டே வேதாந்தம் பேசுவது வரட்டு வேதாந்தம். அந்த வேதாந்தம் இந்திய மக்களுக்கோ உலக மக்களுக்கோ தேவையில்லை. பிராக்டிக்கல் வேதாந்தா, அன்றாடம் ஒரு மனிதன் தான் சந்திக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு, அதற்கு விடை கொடுப்பதற்கு ஏற்ற மதமாக நமது மதம் இருக்க வேண்டும் சொல்றார் நம்ம சுவாமி சித்பவானந்தர். இந்த புத்தகத்தை எழுதிட்டு சொல்றாங்க, சுவாமிஜி எப்பவுமே இந்த டைம் ஸ்லாட் கரெக்டா கொடுப்பாங்க. இதை எப்ப படிக்கணும்ன்றதை கூட சொல்லி இருக்கிறாங்க. காலையில குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதற்கு அப்புறமேல இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க. மனுஷனால ஒரு நிமிஷம் ஒதுக்க முடியாதா? ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஒதுக்க முடியாதா? அப்படி ஒதுக்கி அதுக்கப்புறமேல் நாம நம்மளுடைய வேலைகளை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அன்றைக்கு படித்த அந்த கருத்து பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி எப்பவுமே நாள் முழுசும் இருக்கணும். காதுல அது ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு டாக்டர் அதை கேட்டா தன்னுடைய வேலையை இன்னும் அதிக மகத்தானதாக செய்வார். ஒரு இன்ஜினியர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்ஜினியராக இருப்பார். போலீஸ் ஆபீசர் பெட்டர் போலீஸ் ஆபீசர், ஒரு பிசினஸ்மேன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிசினஸ்மேன், ஆசிரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆசிரியர், ஏன் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், சாதாரணமான வேலை பார்க்கக்கூடியவங்க தமிழ் தெரிஞ்சு இந்த சின்ன புஸ்தகத்தை படிச்சாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அவர்களது வாழ்க்கை வளம் பெறும். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் மகா சமாதி அடைந்த நாள்.
இன்னைக்கு சுவாமிஜி சித்பவானந்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா, ஆத்ம போதம், ஆத்மாவை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய ஞானம். குழந்தை நடந்துகிட்டு இருக்கும் போது அப்பாவினுடைய பெருவிரல்ல பிடிக்குது. இது எல்லாமே சுவாமி சொன்ன உதாரணங்கள் தான். அப்பாவினுடைய பெருவிரல்ல பிடிச்சிட்டு நடந்து போற குழந்தைக்கு எவ்வளவு தைரியம்! அப்பாவினுடைய பெருவிரல், அந்த அப்பாவினுடைய பெருவிரல் இந்த விரல் எவ்வளவு ஒரு தைரியத்தை கொடுக்குது, எவ்வளவு ஒரு மனசுல ஒரு எழுச்சியை அந்த குழந்தைக்கு கொடுக்குது. அதே குழந்தை அப்பாவினுடைய புஜத்துல உட்கார்ந்தா கைகொட்டி சிரிக்கிறது. அவ்வளவு பாதுகாப்பு, டோட்டல் செக்யூரிட்டி. என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. மதுரையில சித்திரை மாசத்துல வைகை ஆத்துல அழகர் ஆத்துல இறங்குவார். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்ப மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் அந்த கிராமத்தார்கள் குழந்தைங்களை அப்படி தோல்ல வச்சுட்டு வருவாங்க. அப்ப அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கும். இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவுல நம்ம அப்பா புஜத்துல சுமந்து போற அப்பா அப்படியே கூட்டத்துக்கு நடுவுல போய் அழகரை கும்பிட்டுட்டு அப்படி கரை ஏறிடுவாருன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கு. ஒரு விரல் இவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை கொடுக்குது, இந்த புஜம் அவ்வளவு நம்பிக்கை கொடுக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல கடவுள் இருக்கிறார் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு வந்துருச்சுனாக்கா, சுவாமி சித்பவானந்தர் விவேகானந்தர் சொன்ன கண்டிஷன்ஸ் ஒவ்வொன்னா பூர்த்தி பண்றார். அமிர்தஸ்ய புத்திரஹா, அமரத்துவம் வாய்ந்தவர்கள் ஒவ்வொருவரும், யூ சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டல் பிளிஸ், இறைவனின் குழந்தைகள். இறைவன் இங்கே இருக்கிறார் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை வரும். இன்று தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய சூசைடு, நிறைய தற்கொலை, எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய அபிஷியல்ஸ் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தாங்காம தன்னம்பிக்கையை இழந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்ம மனசுல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக அவனால் சாதிக்க முடியும். சுவாமி சித்பவானந்தர் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, ஹனுமன் கடல் கடந்து ராம காரியத்திற்காக அவன் இலங்கைக்கு போக வேண்டும். அவன் தன்னை பற்றி ரொம்ப குறைவா தான் மதிப்பிடுறான். லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை அவருக்கு குறைஞ்சு போச்சு. அப்போ டைம் ஸ்பிரிட் ஜாம்பவான் அவருக்கு நினைவூட்டுகிறார். நமக்கு பெரியவங்க எல்லாருமே நினைவூட்டுனாங்க. 8வது நூற்றாண்டுல ஆண்டாள் கூட சொன்னாங்க, ஈதன்ன பேருறக்கம் இனித்தான் எழுந்தாய், எல்லே இளங்கிலியே இன்னமும் உறங்குதியே. விவேகானந்தரும் தட்டி தான் எழுப்பினார். சுவாமி சித்பவானந்தர் இங்க தட்டி எழுப்புறாரு எல்லாத்தையுமே ஆத்ம போதத்தை. ஹனுமன் தன்னம்பிக்கை இழக்கும் போது டைம் ஸ்பிரிட் அவருக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ அவருக்கு பேர் இயல்பு, பேர் உணர்ச்சி, அந்த பேர் அறிவு வரும்போது அந்த பேர் ஆனந்தம் வருகிறது, தன்னம்பிக்கை மிளறுகிறது. இலங்கைக்கு அவரால் போக முடியுது, வெற்றி கொடி நாட்டும். விவேகானந்த சுவாமி இது மாதிரி பாப்புலர் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தா பத்தாது, கருத்து செறிவு வேணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலே சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவர் பாட்டில இருந்து அதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகந்தான், பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிளியே அப்படின்னு பைங்கிளி கண்ணில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்கிறார். அந்த அற்புதனார், அந்த இறைவன், அந்த இறைவனை நாம் உணரும் போது, நமக்கு அறிவு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரறிவு, அதனால கிடைக்கக்கூடிய அந்த சுகம் எனக்கு கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு கருத்து பெட்டகம் இந்த ஒரு சின்ன புஸ்தகம். இந்த சின்ன புஸ்தகத்தை நாமெல்லாம் படிக்க வேண்டாமா? கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனாக்கா, இனிமே இந்த நிறைய பேர் இந்த மஞ்சள் பையில ஒரு தேங்காய் வைப்பாங்க. இப்பெல்லாம் தேங்காவில் 25 ரூபா. இனிமேலாவது இந்த தேங்காயோடையோ இல்ல தேங்காய் இல்லாமலோ இந்த தினசரி தியானம் என்ற புத்தகத்தையோ இந்த உரை குறுந்தகடையோ நம்ம வச்சிட்டோம்னாக்கா அது சமுதாயத்துக்கு பயன்படும். தேங்காய் இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் இருக்கவங்க 2 நாளைக்கு சட்னி வேணா அரைப்பாங்க. அதுக்கு மேலே அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்.
இன்றைக்கு இந்த ஒலி குறுந்தகட வெளியிட்ட ராமகிருஷ்ண தபோவனத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிவிடியை வெளியிட்டவர் மிகப்பெரிய ஒரு துறவியர் பெருமகனார் சுவாமி சித்பவானந்தரின் பிரியமான சீடர். தேனிக்கு பக்கத்தில் சித்பவானந்தர் ஆசிரமத்தை நடத்திட்டு வர்றாங்க. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னாக்கா பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் இல்லை அப்படின்னாக்கா இந்த டிவிடி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்னை உற்சாகப்படுத்தியது அவர் தான். இப்படித்தான் பேசணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சுப்பிரமணியம்ஜி பேராசிரியர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி எப்படி சாமி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா பரமானந்தமா இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய பேரையே சொல்லுவார். சாமிக்கு என்னுடைய நன்றி. பம்பர மாதிரி சுழன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டாக்டர் குமாரசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.